ஃபில்ம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அப்ப என்னுடைய கதையை வேற யாரோ சொல்றதுக்கு நான் காத்திருக்கிற நிலை வரும், பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மீடியா துறைக்குள்ள என்னை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வேணும்னு காத்து நிக்காம மீடியாவை கத்துக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது தான் ஐஏஎஃப்சியினுடைய ஒரு முக்கியமான தொடக்கம். தைரியமான இயக்குனர்கள்ல ஒரு தைரியமான ஆசா, அதாவது ஒரு பெரிய ஆசான். சினிமாவுக்கு விருதுகள் வாங்குறது ஒரு பக்கம். இப்போ நாங்கள் ஐஏஎஃப்சி இது வந்து 4th year. எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே இருந்தது. நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும், நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதின் வாயிலாக நாம ஒரு வேலை கற்றுக்கிறோம். ஃபில்ம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது போய் ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் ஒரு வருஷம் படிக்கணும்னா 10 லட்சம், 8 லட்சம், 6 லட்சம். அப்போ இது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு போது ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி ஏறி போய்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் ஒரு எக்கனாமிக்கலி சோஷியலி பேக்வேர்டு ஒரு சூழல்ல இருந்து வந்து நான் சினிமாவை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு கதையா ஒரு திரைப்படமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஸ்கில் செட் வந்து அவங்கிட்ட இருக்காது. அப்ப என்னுடைய கதையை வேற யாரோ சொல்றதுக்கு நான் காத்திருக்கிற நிலை வரும். அது வந்து ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அவங்களை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு வருஷம் வந்து அவங்க தங்குறதுக்கு இடம், அப்புறம் உணவு அண்ட் அவங்களுடைய படிப்பு, இது மூணுமே வந்து நாம வந்து செய்யணும். அப்படி இலவசமா இருந்தா அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு 10 வருஷம் பண்ணி அந்த 10 வருஷத்துல ஒரு 5 பேர் வந்து திரைத்துறைக்குள்ள அவங்க இயக்குநர்களா மட்டும் ஆகணுன்றது கிடையாது. இயக்குநர்களாகலாம், கதாசிரியர்களாகலாம், பாடலாசிரியர்களாகலாம், திரை விமர்சகர்கள் ஆகலாம், யூடியூபர்ஸ் ஆகலாம், ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், என்னவா வேணா ஆகலாம். ஆனால் இந்த மீடியா துறைக்குள்ள என்னை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வேணும்னு காத்து நிக்காம இந்த மீடியாவை கத்துக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது தான் ஐஏஎஃப்சியினுடைய ஒரு முக்கியமான தொடக்கம்.